உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா 3 வருஷமா சண்டை நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா பங்கர்ல உள்ள கஷ்ட நஷ்டத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த பங்கருக்குள்ள பார்த்தீங்கன்னா நைட்டா பகலானே தெரியாது. அந்த அளவுக்கு 20 ஃபுட் டெப்த்ல தான் அந்த பங்கர் அமைஞ்சிருக்கு. ஆக்சிஜனும் வராது. எப்போ பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ட்ரோனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ட்ரோனு 15 கிலோ தண்ணி மற்றும் சாப்பாடு எடுத்து வரும். அது ஒரு டைம் எடுத்துட்டு அவ்வளோ கஷ்டப்படும். ஏன்னா பங்கர் விட்டு வெளில போனால் நம்ம உயிர் இருக்குமா இருக்காதுன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் நம்மளால ஒரு மூடி தான் அளவு குடிக்கணும்னு வச்சுங்க. தண்ணி சீக்கிரம் குடிச்சிட்டா தண்ணி முடிஞ்சிடும். அதனால் திரும்ப தண்ணி கிடைக்கிறதுக்கு போர்க்காலங்களில் ரொம்ப சிரமம். அதே போல் ஆர்ம்ஸ் அண்ட் ஆம்னேஷன்ஸ் தான் வச்சுருக்கணும்னு வச்சுங்களேன். இதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல்லாம் ரொம்ப மெலிந்து டே நைட்டு தூங்காமல் இது ஒரு வீட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க அப்பா அம்மாட்டெல்லாம் பேச முடியாது. இது போல் ஒரு சூழ்நிலைன்னு வச்சிங்கன்னா ஒரு நாள் 2 நாள் 471 நாள்னு வச்சுக்கங்க. அப்போ அந்த பங்கருக்குள்ளேயே தண்ணியெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நம்மளுடைய இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். அதுதான் இப்போ சொல்லியிருக்காரு.